உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓகே. நாம 2 பேரும் போலாம். சரியா? ரொம்ப பசிக்குதுமா. அம்மா வீட்ல மிச்சம் மீதி சாப்பாடு இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. வர வர இந்த தெருவுல பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியல. ச்சே. அம்மா புண்ணியவதி, உன் கையால ஏதாவது தர்மம் பண்ணுமா. ஏமா ஏமா ஏமா. ஐயோ, இப்ப எதுக்கு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? மரியாதை எங்க இருந்து போயிடு. போகாதீங்க. ஆர்த்தி, என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா, பசியில வீட்டு வாசலுக்கு தர்மம் கிட்ட வந்தவங்கள இப்படிதான் விரட்டுறதா? சும்மா இரு. அம்மா. ஐயா. அப்புறம் நான் இன்னைக்கு சட்னி அரைக்கல, சாம்பார் தான் வச்சிருக்கேன். சரிம்மா. எள்ளு வச்சு நல்லா துவையல் அரைச்சிருக்கேன். அத வேணா கொண்டு வரட்டுமா? வேணாம்மா, இதுவே போதுமா. உங்க பெரிய மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அம்மா, என்ன பாத்தியா, பிச்சைக்காரர் எப்படி மனசார வாழ்த்துட்டு போறாரு பார். ஐயா, என்னம்மா பிச்சைக்கார சொன்னதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? வழக்கமா இந்த மாதிரி யார் வந்தாலும் வீட்ல பழைய சொருந்தா கூட கொடுக்க மாட்ட. இப்ப என்னடான்னா அவனுக்கு இட்லி எடுத்துட்டு வந்து கொட்டுற. என்னம்மா, பிச்சைக்காரனை சமையல் கட்டு வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவ போல இருக்கே. தேவைப்பட்டா அதையும் செஞ்சுதான் ஆகணும் போல இருக்கு. வேற என்னத்த பண்றது? என்னம்மா நீ வளர்ற? என்ன ஆர்த்தி நீ? இன்னைக்கு அந்த தரகர் பேசிட்டு இருக்கும்போது நீ தானே கேட்டுட்டு இருந்த. நாம எல்லார்கிட்டயும் எப்படி பழகுறோம்னு இந்த சம்பந்தியம்மா கண்காணிச்சுட்டே இருக்குமா. இனிமே நம்ம வீட்டு வாசலுக்கு பிச்சைக்காரனே வந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடுத்து உபசரிச்சுதான் ஆகணும். ஐயோ, குர்கா சார். ஐயோ, இந்த அம்மாவா? குர்காஜி, இது ராவு. அம்மா, என்னம்மா? क्या बोलो? என்ன குர்காஜி நீங்க எதிர் வீட்ல காசு வாங்குறீங்க, பக்கத்து வீட்ல காசு வாங்குறீங்க, எங்க வீட்ல மட்டும் காசே வாங்க மாட்டேங்கிறீங்களே. எப்படியோ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், இதுக்கு நம்பல் கேக்குது. என்ன யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, இருடி வர. குர்காஜி, இந்தாங்க 500 ரூபாய் வெச்சுக்கோங்க. शुक्रिया जी, बहुत शुक्रिया. இங்க பாருங்க குர்காஜி. बोलो जी. இங்க வாங்க. அப்புறம் குர்காஜி, தீபாவளி பொங்கல்லாம் வந்ததுன்னா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து வயிறார சாப்பிட்டு தான் போகணும். बहुत शुक्रिया. जीते आओ मैं. சுப்ரியா. அம்மா, கோர்க்காக்கு போய் 500 ரூபாயா தூக்கி கொடுக்கற? உனக்கு என்ன பெரிய காரணன் பரம்பரை நினைப்பா? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வெய், அப்புறம் நம்ம வீட்ல சல்லி பைசா கூட மிஞ்சாது. அட போனா போகட்டும் போடி. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நாம தான் பல கோடிக்கு அதிபதியாக போறோமே, அப்ப பாத்துக்கலாம். ஆர்த்தி, நீ அம்மாவை சும்மா நினைக்காத. உன் கழுத்துல மட்டும் மஞ்சக்கயிறு ஏறட்டும். அதுக்கப்புறம் பாரு இந்த அமுதாவோட ஆட்டத்தை. हाय. இவர் இப்படி இங்க என்ன செக் பண்ண வந்திருக்கீங்களா? இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ, யார் சார் நீங்க? என்ன யாருன்னு கேக்குறா? என் போட்டோ வீட்ல காமிக்கலையோ? இப்ப என்ன பண்றது? ஹலோ, என்ன? நான் உங்களை இங்க பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. அதான். என்ன பேசணுமா? நான் இதுக்கு முன்னாடி உங்களை இங்க பார்த்ததே இல்ல. முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட எதுக்கு பேசணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட ஒரு காஃபி சாப்பிட வரீங்களா? என்ன சார் நீங்க பார்க்கிறதுக்கு இவ்ளோ டீசென்ட்டா இருக்கீங்க, பிஹேவியர் இவ்ளோ மோசமா இருக்கு. சி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இப்போ டீசெண்டா தானே உங்ககிட்ட காஃபி சாப்பிட வரீங்களான்னு கேட்டேன். இதுல நீங்க தப்பா நினைக்க ஒண்ணுமே இல்லையே. நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. நான் யாருன்னு சொன்னா நீங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அது எனக்கு தேவையில்ல. இத பாருங்க, எனக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சென்னையில ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. சீக்கிரமே நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. இந்த சூழ்நிலையில நான் முன்ன பின்ன தெரியாத உங்க கூட காஃபி சாப்பிட வந்தா என் குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? அது சரி, நான் சிவனேன பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத பார்த்து எப்படி சார் என்ன காஃபி சாப்பிட கூப்பிடலாம்? நான் உங்களை பார்த்தேனா இல்ல காஃபி சாப்பிட கூப்பிடலான்னு தோன்ற அளவுக்கு நடந்துக்கிட்டேனா? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க என் கூட காஃபி சாப்பிட வந்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கேங்க. சர்ப்ரைஸா மிஸ்டர்? இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடவா? உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் போலீஸ் தான் கரெக்ட். இருங்க. சாரிங்க. போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க. நான் போயிடுறேன். ம். 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 எப்போ போலீஸ் கூப்பிடுறான்டா? டேய் ஓபன் தி டோர் டா. தப்பிச்சோண்டா. கார்த்தி, என்னாச்சு கார்த்தி? டேய் அவன் டீசன்ட் ஃபேமிலியாண்டா. தெரியாதவங்க கூட எல்லாம் பேச மாட்டானா? ஒரே ஒரு காஃபி கூப்பிட்டதுக்கு கத்தி ஊரை கூப்பிடுறோம் போலீஸ் கூப்பிடுறோம் மிரட்டுறாடா. ஐயோ அப்படியா? இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது கார்த்தி. அவங்க போட்டோவை அம்மா நம்ம கிட்ட காட்டாத மாதிரி உன் போட்டோவையும் அவங்க வீட்டுல காமிக்கல போல இருக்கு. ஒரு வகையில அண்ணி ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங்ல. அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. யோ, இதுக்குதான் நீ அம்மா அம்மான்னு அவ்வளவு அவசரமா கூப்பிட்டியா? எங்க வீட்டு வாசல்ல என்ன இங்க அட்ரஸ் சொல்லப்படும்னு போர்டா மாட்டி வச்சிருக்கு. என்ன பாக்குற? போய் எங்கேயாவது கேளு போ. இப்போ என்ன கேட்டு இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படுறேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன இங்க நின்னு பேச்சு? போறியா இல்ல அட்ரஸ் புடிங்கி கிழிச்சு போடவா? பே, ஆள மண்டைய பாரு, வந்துட்டான் பேக மாட்டிட்டு அட்ரஸ் கேட்க. நல்ல விஷயம் பேசும்போது 1008 இடைஞ்சல் வரும். ஏமுதா ஒரு அட்ரஸ் கேட்டு வந்தா அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? என்ன ஏதுன்னு பார்த்து சொன்னா குறைஞ்சா போயிருவா. ஆமா, போற வரவனுக்கெல்லாம் வழி சொல்றதுக்கு தான் என்ன கட்டி கொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாதான் இனிமே வீட்டு பக்கம் வரமாட்டானுங்க. இங்க பாருங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இவ்வளவு கோவப்படுற? இங்க பாருங்க, இது வரைக்கும் உங்க சுபாவம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்கு வேண்டியாவது உங்களை நீங்க மாத்திதான் ஆகணும். அவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல இருந்து வந்து சம்பந்தம் வச்சுட்டு போனவங்க நீங்க எல்லாரு கூடயும் நல்லா பழகுறீங்களா, மத்தவங்களை மதிக்கிறீங்களான்னு அவங்களுக்கு வேண்டியவங்க யாரையாவது விட்டு அனுப்பி செக் பண்ணாலும் பண்ணுவாங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உங்களை எப்படியெல்லாம் சோதிச்சு பார்த்தாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு யாராவது வந்தா போனா அவங்க கிட்ட நல்ல முறையில நடந்துக்கங்க. அப்ப நான் வர்றேன் சுந்தரமூர்த்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.